இங்க ஒருத்தன் பாக்குறதுக்கு ரிச்சா இருக்கிறான். நான் பகல்லே ட்ரெயின்ல உட்காந்து சரக்கு ஊத்திக்கிட்டு இருக்கிறான். இதை பாக்குற ஒரு பொண்ணு அவனை பார்த்து முறைக்கிறா. ஆனா இவனோ கேஷுவலா அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறான். உடனே அந்த பொண்ணு சீன்னு சொல்லிட்டு ரயில்வே போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுறா. உடனே ட்ரெயினுக்குள்ள வர 2 செக்யூரிட்டிகள் அவனை அங்க இருந்து இழுத்துட்டு போய் 2 போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. போலீஸை பாக்குறவன் அவனோட போனை எடுத்து போலீஸ் கிட்ட கொடுக்குறான். அவங்களும் போனை வாங்கி பேசுறாங்க. பார்த்தா இந்த ஊர் மினிஸ்டரே இவனோட மச்சான் தான். இங்க இருந்து போறவன் நேரம் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறான். அங்க போய் பாக்குற எல்லார்ட்டையும் என்கிட்ட நிறைய காசு இருக்குது, வாங்க என் கூட ஜாலியா சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா இவன் குடிகாரனா இருக்கிறதுனால யாரையும் இவனை நம்புறதுக்கு தயாரா இல்ல. அங்கதான் நம்ம ஹீரோவையும் பாக்குறான். அவரும் அவரோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாதனால ஃப்ரெண்டு தரேன்னு சொல்லி இருப்பான். அதனால அங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்தா இவனோட பையன் அவர்கிட்ட கொடுக்குறான். அவர் பேக்க திறந்து பாக்குறவரு நிறைய பணம் வச்சிருக்கத பாக்குறாரு. தன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்கும்ன்றதுனால இவன் கூடவே சுத்துறாரு. அப்படியே 2 பேரும் ஊரா சுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க, குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு கட்டத்துல இருக்கிற பணம் எல்லாம் காலியாகிறது தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவோ அவங்கிட்ட கோவப்பட்டு நான் இனிமே உங்க கூட வரல, என்ன விட்டுருங்கன்னு சொல்றாரு. இவனும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை பாசுன்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் இவர் உண்மை சொல்றாரு. எங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கிறேன், கையில 10 பைசா காசு கிடையாது, அதனாலதான் உங்ககிட்ட சேர்ந்தாச்சுன்னா கொஞ்சம் காசு கிடைக்கும்னு சொல்லி தான் உங்க கூடவே சுத்திட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லா பணமும் காலியாச்சு, இனிமே நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி கேட்கறாரு. இவனும் என்ன பாஸ் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்ல வச்சுக்கிட்டா என் கூட ஜாலியா சுத்திட்டு இருந்தீங்க, இதை நேரத்தை சொல்லியிருந்தீங்கன்னா என்கிட்ட இருந்து காசை வாங்கி அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை பாத்துருக்கலாம்னு சொல்றான். உடனே இப்போ உங்களுக்கு எவ்வளவுதான் வேணும்னு சொல்லி கேட்கறான். இவரோ ஒரு 25 ரூபா தேணுங்கிறாரு. உடனே இவனு 50 ரூபா தரேன்னு சொல்லி தன்னோட மனைவிக்கு இவரோட பேங்க் டீட்டெயில் வாங்கி அனுப்பி விடுறான். ஆனா இவங்க மனைவிக்கு போன் பண்ணும்போது அவங்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி இவனை திட்டிட்டு போன வச்சிடறாங்க. இதை பாக்குற ஹீரோ மறுபடியும் சோகமாயிடுறாரு. உடனே இவர் சோகமா வரதை பாக்குறவன் இருங்க என்னோட ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறாங்க, நான் அவங்க கிட்ட காசு வாங்கி தரேன்னு சொல்லி அவர் அங்கிருந்து அழைச்சிக்கிட்டு போறான். அங்கிருந்து போறவன் எல்லாத்தையும் பணம் கேட்டு பாக்குறான். யாரும் பணம் கொடுக்கல. தன்னோட அக்கா வீட்டுக்கு போய் கேட்டாலும் அவங்களும் பணம் கொடுக்கல. ஏன்னா இவங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பாரு, இவன் காசு கொடுத்தாச்சுன்னா குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கே வரமானேன்றான்னு. அப்பதான் இவனுக்கு பணத்தோட அருமை தெரியுது. நம்ம இவ்வளவு பணக்காரனா இருந்தோம், ஒரு அர்ஜென்ட்டுக்கு பணம் நம்மளால ரெடி பண்ண முடியலன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். ஏன்னா இவன் குடியால தான் இவனை யாரும் மதிக்காம இருப்பாங்க. நல்லா குடிச்சு விட்டு மட்டையும் ஆகிடுறான். ஆனா நம்ம ஹீரோவா அவனை எப்படியோ ஒரு வழி அவன் வீட்டுல கொண்டு போய் சேர்த்தவும் செஞ்சிடறாரு. உடனே இவன் ஊர்ல கொண்டு விட்டுட்டு இவரும் பஸ்ல ஏறி கிளம்புறாரு. அப்பதான் இவன் தங்கச்சிக்கிட்ட இருந்து ஒரு போன் வருது, யாரோ 50,000 அக்கௌண்ட்ல போட்டுருக்காங்கன்னு. உடனே பஸ் விட்டு இறங்குறவரு அவரோட ஓடி போய் அணைச்சிக்கிறாரு. ஹீரோவோ என் தங்கச்சி இப்போ தான் எனக்கு போன் போட்டா, யாரோ 50,000 அக்கௌண்ட்ல போட்டுருக்காங்களாம், ரொம்ப நன்றிப்பான்னு சொல்றாரு. உடனே இவனு என் மனைவி எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் நான் சொன்னா உடனே காசு அனுப்பி விட்டுருவான்னு சொல்றான். அப்பந்தான் இவனோட மனைவியை பத்தி இவனுக்கு புரியுது. இங்க இருந்து தான் இவங்க நட்பும் தொடருது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்புறான்.